பிரைம் நைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ஒரு பக்கம் அக்வாமேன், இன்னொரு பக்கம் சலார், இன்னொரு பக்கம் டங்கி. இந்த 3 படங்களும் மும்முனை தாக்குதலாக வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் வந்துட்டு எதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம், எது ரெண்டாவது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடல் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக எந்த படம் நல்ல ரீச்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலார் படத்தை வந்து விஷுவலுக்காக பார்க்கலாம் அப்படின்றோம், டங்கி படத்தை அந்த கதைக்காக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த டங்கி படம் ஏன் இதை கதைக்காக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, ஒரு ஊரில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தவங்க வெளிநாடுல போய் சம்பாரித்து நம்ம அந்த காசை வந்து ஊரில் கொண்டு வந்து எல்லா கடனையும் அடைச்சிட்டு நம்ம நிம்மதியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு வருஷம் வந்து இந்த இந்தியாவை விட்டுட்டு வெளியில் போகிறாங்க. ஸோ இவங்க போகும்போது இவங்களுக்கு வந்து அடிப்படை பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் வந்து விசா. பாஸ்போர்ட்டு நம்ம இந்திய அரசாங்கம் கொடுத்துற போது அதனால் பிரச்சனை இல்லை. பட் விசா பெர்மிஷன் அப்படிங்கிறது அநேக நாடுகளுக்குமே ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. சில நாடுகள் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவாங்க, சில நாடுகள் வந்து அப்படிலாம் கிடையாது. நிறைய ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடும்போது அது எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிற ஒரு மையக்கருவையும் இதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறதையும் சொல்கிற படம் தான் இந்த டங்கி. இந்த டங்கி படத்துடைய இயக்குனர் ராஜ்குமார் ஹீரானியை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு எடிட்டராக வந்து ஹிந்தி சினிமாவில் வந்து பரிணமிச்சார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய முதல் படமான முன்னா பாய் எம்பிபிஎஸ் படம், அது வந்து தமிழில் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ன்னு ரீமேக் பண்ணாங்க. அது கூடுதல் செய்தி. முன்னா பாய் எம்பிபிஎஸ் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர், ஒரு நோயாளி, இதை தாண்டி வந்து இவங்க 2 பேத்துக்கும் வந்து ஒரு மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நகைச்சுவையாகவும் அதே சமயம் ரொம்ப அழுத்தமான கருத்தையும் சொல்லியிருந்திருப்பார். இதோடு நின்றல அவருடைய பயணம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாகே ரகோ முன்னா பாய் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரவுடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவங்க வந்து காந்தியத்தை வந்து இந்த உலகத்துக்கு சொல்லணும், காந்தியிசம் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, காந்திகிரிங்கிற ஒரு விஷயமோ, அதே மாதிரி காந்தி எவ்வளோ உண்மையாக பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்னிறுத்தி ஒரு அழுத்தமான கதையை அந்த இடத்துல சொல்கிறாரு. இதோட அடுத்த பயணம் அதுக்கடுத்து வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இடியட்ஸ் படத்தில். இது தமிழில் வந்து நண்பன் அப்படின்னு சங்கர் சார் இயக்கியிருக்காரு. 3 இடியட்ஸ் படத்தில் ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான படிப்பு வந்து ஒரு மெக்காலே காலத்து எஜுகேஷன் ரொம்ப முக்கியமா, இல்லை இன்றைய காலகட்டங்களில் இன்றைக்கி டெக்னாலஜியில் படிக்க வேண்டிய படிப்புகள் முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெழுப்பி அறிவு வேறு கல்வி வேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்தி வந்து ஒரு நகைச்சுவையோடையும் ஒரு காதலோடையும் வந்து ஒரு கருத்தை வந்து முன்னிறுத்தி வச்சார். இதுக்கப்புறம் பிகே அப்படிங்கிற ஒரு படம். பிகேங்கிற ஒரு படம் வந்துட்டு வேற்று கிரகத்து வாசி, அதாவது ஒரு கடவுள் சாணத்தில் இருக்கிற ஒரு தக்கையில் வந்து இங்கே வந்து இது தப்பு அது தப்பு இது தப்பு, இந்த மக்கள் எப்படியெல்லாம் மூட நம்பிக்கைகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அதை எப்படியெல்லாம் தெளிவுரை செய்யலாம் அப்படிங்கிறது கடவுளாகவே ஒரு இமேஜினரி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து அந்த பிகே படம் அப்படின்னு எடுத்தார். இதை வச்சு தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து இங்கே வந்து மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற படத்தை உல்டா பண்ண எடுத்தார். ஸோ இந்த மாதிரி அவர் ஒவ்வொரு படமும் சஞ்சுன்னு சொல்லி சஞ்சய் தத்தோடைய அந்த ரோல் இந்த மாதிரி எடுக்கும்போது டங்கி அப்படிங்கிற அந்த ஒரு படத்துக்கு இவர் ஏன் கை வைக்கணும், இந்த படத்தில் வந்து முக்கியமான பாயிண்ட்டாக ஏன் இந்த மைக்ரேஷனை பற்றி பேசணும் அப்படின்னா இது ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா 1957 வெஸ்ட் பெங்காலில் இருந்து லண்டன் வரைக்கும் போகிறதுக்கு வந்து நம்ம ஊரில் பஸ்ஸே விட்டுருக்காங்க. அதுவரையிலும் நம்ம ஊரில் அந்த விசா ப்ராசஸ் கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டங்கள் வந்து தரைவழி பயணம் வந்து அப்போ வந்து தொட்டு இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து துருக்கியில் நடந்த கலவரங்களும் சில பிரச்சனைகளும் அசாதாரண சூழ்நிலையும் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்த அந்த போர்களினாலையும் 1976 வெஸ்ட் பெங்காலில் இருந்து லண்டனுக்கு போகிற அந்த தரைவழி மார்க்கத்துடைய அந்த பேருந்து நிறுத்தப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது அடுத்த கூடுதல் செய்தி. இது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த விசா ப்ராசஸுமே வந்து பார்த்திங்கன்னா 1969 அந்த விசா ப்ராசஸையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போது இங்கேருந்து இந்தியர்கள் ஏன் வந்து லண்டனுக்கு இடம்பெயர்ந்து போகணும் அப்படின்னு அடிப்படையாக யோசித்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கேரளாவிலேருந்து நம்ம நிறைய பேர் கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு போயிடுவாங்க. அங்கே அது குட்டி கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழர்கள் பெரும்பாலும் வந்து சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போய் இடம்பெயர்ந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி அது குட்டி தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா வாழையடி வாழையாக அந்த மக்கள் இங்கேருந்து இடம்பெயர்ந்து போகிறது அவங்களுக்கு உள்ளூர் மாதிரியான ஒரு இணக்கமான சூழல் அமைஞ்சதுனால அவங்க அந்த ஊரில் வந்து போய் நிறைய சம்பாதிச்சு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்து சொந்த ஊருக்கு வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் போகிறாங்க. இது ஆதி காலத்திலேருந்து நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இடம்பெயர்தல்ங்கிறது மனிதனுடைய நாகரிகத்தின் அடிப்படையான உரிமை ஒரு விஷயம். இதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது இதே மாதிரி பஞ்சாபீஸ் வந்து இங்கிருந்து வந்து லண்டனுக்கு எப்படி போகிறாங்க அப்படிங்கிறதா விஷயம். பஞ்சாபீஸ் வந்து வெள்ளைக்காரன் காலத்தில் அங்கே போய் அந்த இடத்துல வந்து விவசாயம் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது ஒரு கல்ச்சரே அங்கே இல்லாத காலகட்டங்களில் கோதுமை பயிர்களை வந்து அங்கே விளைவிக்கிறதுக்காக
இந்த பஞ்சாபிஸை தான் அங்கே அனுப்பிச்சுட்ருக்காங்க. இந்த பஞ்சாப்காரங்கள் எல்லாருமே அங்கே போய் வெள்ளைக்காரர்களுக்கு விவசாயம் பார்த்து அங்கே நிறைய வேலைகள், சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து அந்த காலகட்டங்களில் செஞ்சதுக்கு இங்கேருந்து தான் நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஏக்கர் கணக்கில் வந்து வேலைகள் பார்த்துருந்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய மைண்ட் செட்லேயே வந்து பஞ்சாப்காரர்கள் வந்து அங்கே போகிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த அசாதாரண சூழ்நிலையில் அதே மாதிரி இந்த விசா ப்ராசஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரும்போது இவங்க எல்லாருக்கும் அந்த உரிமை மறுக்கப்படுது. இப்போது ஒரு மனிதன் இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு அப்படியே ஆசைப்பட்றான்னா அவன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் சிக்கியிருக்கணுமா, இல்லை அந்த நாடு வந்து ஏதாவது வந்து ஒரு தீவிரவாதத்துக்கு மிகுந்த ஒரு நாடாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெடுக்கிறார் ராஜ்குமார் ஹிரானி. அதுக்கு உண்டான ஒரு மிலிட்ரி சோல்ஜராக ஷாருக் கான் வர்றாரு. ஷாருக் கான் சொல்கிறார், எங்கள் நாட்டில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் வந்து எங்களுடைய அடிப்படை தேவை எங்களோட சாப்பாடு, இதுக்காக நாங்கள் இந்த மைக்ரேட் பண்ணி வரோம், எங்களுக்கு ஏன் வந்து இங்கே வந்து தங்குறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு உரிமை தர மாட்டேங்கிறீங்க, விசாங்கிற ஒரு ப்ராசஸை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய வாதத்தையே முன்வைக்கிறாரு. அந்த படத்தில் ஒரு கோர்ட் சீன் இருக்கும் லண்டனில். அந்த கோர்ட் சீனில் அவர் சொல்கிற விஷயங்கள் ஒன்று, என்னால் வந்து என் நாடு வந்து எனக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்குது, அதனால் வந்து நான் இந்த நாட்டில் வந்து முகாமில் தங்கிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என் நாடு எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குது, ஆனால் அதே சமயம் வந்து என் நாட்டிலேருந்து நான் அங்கே போய் நான் இந்த நாட்டுக்கு வரேன் அப்படின்னா நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னிறுத்துறது வந்துட்டு பயங்கர பாராட்டுதலையும் குறிக்குது, அதே மாதிரி ஒரு தேசப்பற்றையும் குறிக்குது. இதை தாண்டி வந்து இது சிந்தனை எழுப்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மாநிலத்துக்கோ இன்னொரு நாட்டுக்கோ இடம்பெயர்றதுக்கு வந்துட்டு இந்த விசா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தடையாக இருக்குது அப்படின்னா, பணக்காரர்களுக்கு இங்கிருந்து நாடு கண்டம் தாண்டி கண்டம் போகிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க கேட்குற கேள்வியில் என்ன, உங்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்கள்கிட்ட சொந்தமாக நிலங்கள் இருக்கா, அதே மாதிரி உங்களுக்கு படிப்பறிவு எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுடைய மொழி அறிவு எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி இவங்களை ஈஸியாக வந்து அடுத்த நாடுகளுக்குள்ளே போக வச்சுடுறாங்க. ஆனால் இந்த படிப்பறிவு, மொழி அறிவு இது எல்லாத்தையும் தாண்டி உழைப்பு ஒன்றே பிரதானம் அப்படின்னு இங்கே லட்சக்கணக்கான மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து இந்த விசா மறுக்கப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவங்க எப்படியாவது நம்ம ஒரு வேறு நாட்டுக்கு திருட்டுத்தனமாவது போய் சம்பாதிச்சு நம்ம குடும்ப கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தவறான ஒரு வழிகாட்டு நெறியாகவே இது மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் ராஜ்குமார் ஹிரானி. இந்த கேள்வி இதோடு நின்றுல, இவங்க வெறும் அந்த கேள்வியை மட்டும் வச்சுருந்தாங்கன்னா இந்த படத்தில் வந்து டங்கி அப்படின்னு சொல்கிற அந்த கழுதை பாதை வழியாக இவங்க எப்படி வந்து லண்டன் நகருக்குள்ளே நுழையிறாங்க, லண்டன் நகருக்குள்ளே நுழையும் போது அவங்க எத்தனை விதமான பல்வேறு தரப்பட்ட மக்களையும் அவங்க அது மூலமாக அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளையும் காமிக்கும்போது ஒரு மாதிரி இந்த ஈரக்குலை ஆடுது அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க. இதோடு முடிஞ்சு போனாலும் பரவாயில்ல, லண்டனில் போகும்போது இந்த ஊர் மக்களுக்கு அங்கேருந்து சிலர் வந்து நான் லண்டனில் அவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஒரு புகைப்படங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த போலியான புகைப்படங்கள் மூலமாக இங்கே இருக்கிற மக்கள் மேலே ஒரு சின்னதாக ஒரு ஆசை வந்து அந்த ஆசை மூலம் எப்படியாவது நம்மளும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த உந்துதலில் அவங்க சில தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறது. இல்லை அங்கே போகும்போது நிதர்சனமாக அங்கே போய் பார்க்கும்போது அங்கே போகிற எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து உழைச்சி முன்னேறி பெரிய ஆளாக ஆகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்பட்டமாக உடச்சி நொறுக்குனது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு டைலாகே சொல்கிறாரு, இது லண்டன், நாங்கள் எதிர்பார்த்த ஒரு லண்டன் கிடையாது, இந்த லண்டன்லேயும் வறுமை ஏழ்மைங்கிற ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், விசா ப்ராசஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து என்றைக்குமே பணக்காரர்களுக்கு மட்டும்தான் வந்து சொந்தமா, ஏழைகளுக்கு அந்த சொந்தமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னெடுக்கிறார். முன்னொரு காலத்தில் வந்து இந்த அலெக்ஸ் ஹேலியோட ரூட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகம் வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் கொத்தடிமையாக வேலை பார்க்குறதுக்கு யாருமே கிடைக்காத பட்சத்தில் இந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற அந்த கருப்பின மக்கள்கள் அவங்க அடிப்படையில் வந்து வேற்று மதத்தை சார்ந்தவங்க அவங்கள வந்து திருட்டுத்தனமாக கடத்தி அவங்கள அங்கே வந்து அடிமையாக ஆக்கி அதுக்கப்புறம் சில விஷயங்கள் செஞ்சாங்க. இப்போது அவங்களுடைய தேவைகளுக்காக இங்கேருந்து நிறைய இந்தியர்களை அவங்களுடைய தேவைக்காக உபயோகப்படுத்தின காலகட்டம் போய் இந்தியர்கள் யாரும் இப்போ வரக்கூடாது, எங்கள் நிலங்கள் எங்களுக்கு அபகரிக்கப்படுது, எங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுது அப்படின்னு ஒரு மேநாட்டு பண்ணையாளர்கள் பேசுகிற அந்த பேச்சு அந்த போக்கு எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. மொத்தத்தில் டங்கி சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி வந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் வேலை வாய்ப்பு தேடி செல்கிறவங்க, இந்த குடும்ப கஷ்டத்துக்காக போகிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த விசா ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக்கப்படணும். எளிமையாக இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே வந்து நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய நிறைவுறலாம், அதே மாதிரி குடும்பத்தையும் பார்த்துக்கலாம், இந்தியாவையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த பல கனவுகளோட இந்த நாட்டை தாண்டி போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விடியலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள்.
டங்கி ஒரு தரமான ஒரு படம். நிச்சயமாக வந்து இதோட கருத்து எல்லாருக்கும் ஆழமாக புரியும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி.